போட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம பிக் ஸ்லாப் கொடுத்துறோம். ஆல்ரெடி முருகவேல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து காட்டியிருந்தாரு. அது அந்த பிக் ஸ்லாப்னா 2 இன்ச் ஸ்லாப்புங்க. இது கனம் அதிகம். இந்த கணத்தில் பாருங்கள், காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், இதில் பிக் ஸ்லாப்பில் வந்து கிட்டத்தட்ட 34 அடி பின்னாடிங்க, 36 அடி முன்னாடிங்க. இங்கே பாருங்கள், 2 வீடோட ஜாயின் பண்ணி நம்ம பொது காம்பவுண்டை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து 7 அடி போஸ்ட்டுங்க, 7 அடி டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி 5 ஸ்லாப்புங்க. 5 ஸ்லாப்பு எல்லாமே பிக் ஸ்லாப் போட சொல்லிட்டாங்க. பிக் ஸ்லாப் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம், அது அவங்களுக்கு பிடிச்சி போய் எல்லாமே பிக் ஸ்லாப்பு போட சொல்லியாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். போஸ்ட் பேக்கிங் கொடுத்துணும், ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துணும். இது ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் நான் செகண்ட் குவாலிட்டிக்கும் நான் வித்தியாசம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பீஸ் ஆஃப் தான் ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பிக் ஸ்லாப்பில் வந்து 8 ஸ்லாப் நம்ம அறுக்கக்கூடாது, 6 ஸ்லாப் தான் அறுக்கணும். எதனால்? இது கனம் அதிகங்க. இது எல்லா இடத்துல நம்ம வந்து பிக் ஸ்லாப் போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஈரோக்கன் டைல்ஸ் ஒட்டுறாங்க, ஃபேவர் பிளாக் போடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்ஜினியர் கன்சல்டிங் பண்ணனால நம்ம பிக் ஸ்லாப் போடலாம். அதே மாதிரி விவசாயத்துக்கு மண் அதிகமாக வந்து 3 அடி 2 அடி போடுற இடத்துல மண் வளம் கம்மியாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாங்க. இதில் வந்து அவங்களுக்கு நார்மல் ஸ்லாப் வேண்டாம், எங்களுக்கு பிக் ஸ்லாப்பே வேணும்னு சொல்லி கஸ்டமர் ரொம்ப லைக் பண்ணி கேட்டனால நம்ம பிக் ஸ்லாப்பே கொடுத்தாச்சுங்க. அந்த ரேட்டு நமக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடு அவங்க கட்டிகிட்ருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் வந்து காம்பவுண்ட் கட்டிக்கிட்டாங்க. பேக் சைடு வந்து அவங்க வந்து பிக் ஸ்லாப்பில் ரெடிமேட் காம்பவுண்டு ஃபிட் பண்ணியாச்சு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், பேக் சைடு காட்டுற பாருங்கள், அது லாங்கில் பாருங்கள். அந்த காம்பவுண்டு தான் எவ்வளோ நீட்டாக நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் வீட்ஸுக்கெல்லாம் நான் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது பேக் சைடு. இது பாருங்கள் பேக் சைடில் இன்னர் சைடு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குங்க பாரு. இது எல்லாமே பிக் ஸ்லாப்னால் ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 6 பீஸ் அறுத்தா பிக் ஸ்லாப்புங்க. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பைப் லைன் போட்டு ஃபிட் பண்ணாலும் எந்த டேமேஜ் ஆகாதுங்க. மண் வளம் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த பிக் ஸ்லாப் போடலாம். 3 ஸ்லாப் 2 ஸ்லாப் நான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இது இன்னர் சைடுங்க. பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் மேஸ்திரி வச்சு தளம் வச்சு வாட்டத்துக்காக கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது பேக் சைடுங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேக்கிங் கொடுக்கணும், ஒவ்வொரு ஸ்லாப்புக்கும் நம்ம பேக்கிங் கொடுத்துருக்கோம். எதனால் பேக்கிங் கொடுக்குறாங்க? இங்கே பாருங்கள், இதில் வந்து ஓட தண்ணி போகுது. இதில் வந்து நம்மளுக்கு ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த ஸ்லாப்பில் வந்து பேக்கிங் கொடுக்குறனால நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது பேக் சைடு எவ்வளோ நீட்டாக வந்து அவங்க வேலை முடிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிக்கிறேன் கேட்டுங்க. ரெடிமேட் காம்பவுண்டுக்கும் நம்ம செங்கலுக்கும் போடுறது வந்து வித்தியாசம் சொல்கிறேன் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரீயூஸ்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. இது பாருங்கள், பேக் சைடு இவர் 4 அடி தான் போட்டிருக்காங்க. 4 அடியில் வெறும் 17,000 ரூபா வந்ததுங்க பிக் ஸ்லாப் போட்டு. அதே மாதிரி இது குயிக் ப்ராசஸ்னால் நம்ம வந்து செங்கலில் ஹாலோ பிளாக் கட்டும்போது கிட்டத்தட்ட 1 வாரம் மேலே ஆயிரும். இது 2 நாளில் வேலை முடிஞ்சாச்சுங்க. ரெடிமேட் காம்பவுண்டு வந்து எல்லா சைடு நல்லா போயிட்டுருக்குங்க. 3 பெனிஃபிட் நான் சொல்லிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி, குயிக் ப்ராசஸுங்க. இந்த மாதிரி சைட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். மேக்ஸிமமாக பிக் ஸ்லாப் யூஸ் பண்ணுங்கள். கீழ்த்தளத்தில் வந்து நம்மளுக்கு 2 அடிக்கு வந்து பிக் ஸ்லாப் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நார்மல் ஸ்லாப் வேண்டாம், பிக் ஸ்லாப் செலக்ட் பண்ணுங்கள். நாங்களே எல்லா இடத்துல சைட்டில் விசிட் பார்க்கும்போது லொக்கேஷன் அவங்க அனுப்பியிருக்காங்க, நம்ம பார்க்கும்போது பிக் ஸ்லாப்பு நம்ம கம்பல்சரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பிக் ஸ்லாப் போட்டனால நல்லா இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பைப் லைன் வருது பாருங்க. இந்த பைப் லைன் ஃபுல்லாமே நம்ம அந்த பில்டிங் பின்னாடி வருங்க. அதனால தான் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிக் ஸ்லாப்பு நம்ம போட சொல்லியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து ஜல்லி 1.5 ஜல்லி போட்டு தட்டி நம்ம கொடுக்கும்போது இந்த 1 அடிக்கு வந்து நம்ம பிக் ஸ்லாப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சைட்டு இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம்.